தொடர்வது விளையாட்டுச் செய்தி. அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய விளையாட்டு விழாவின் மெய்வலர் போட்டிகளில் 24 போட்டி சாதனைகள் நிலைநாட்டப்பட்டுள்ளன. 19 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான முப்பாய்ச்சல் போட்டியில் நீர்கொழும்பு DS சேனாநாயக்க கல்லூரியின் ஷமல் குமார் சிறி போட்டி சாதனை படைத்தார். 15.38 மீட்டர் தூரத்துக்கு பாய்ந்த அவர் 12 வருட சாதனையை முறியடித்தார். ஆடவருக்கான 110 மீட்டர் தடை தாண்டலோட்டத்தில் கலைவள மத்திய மகா வித்தியாலயத்தின் இஷாரம் இழந்த போட்டி சாதனையுடன் வெற்றியீட்டினார். போட்டியை 14.23 செகண்ட்களில் பூர்த்தி செய்த அவர் சுப்புன் விராஜின் சாதனையை விஞ்சினார். 15 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் 1.49 மீட்டர் உயரத்துக்கு தாவிய யாழ்ப்பாணம் மகாஜனா கல்லூரியின் சந்திரகுமார் செரீனா வெண்கல பதக்கம் வென்றார். 21 வயதுக்குட்பட்ட ஆடவருக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில் 1.85 மீட்டர் உயரத்துக்கு திறமையை வெளிப்படுத்திய யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியின் G என்ரிக்சன் வெண்கல பதக்கத்தை தனதாக்கினார். 21 வயதுக்குட்பட்ட மகளிருக்கான குண்டேறுதல் போட்டியில் வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தின் ராஜமனோகர் தர்ஷிகா 9.85 மீட்டர் தூரத்துக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி வெள்ளிப் பதக்கத்தை தன்வசப்படுத்தினார். 17 வயதுக்குள் ஆண்களுக்கான கோலூன்றி பாய்தல் போட்டியில் கலந்து கொண்டு வடமாகாணம் யாழ்ப்பாணம் ஆரோக்கிய கல்லூரியை சேர்ந்து நேற்றலி ஜோய்சன் 4.21 மீட்டர் உயரம் பாய்ந்து அகில இலங்கை பாடசாலைகள் புதிய சாதனையை நிலைநாட்டி தங்கப் பதக்கத்தை பெற்றுக் கொண்டார். தியகம மஹிந்த ராஜபக்ச மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த விளையாட்டு விழா 5ஆம் நாளான நாளைய தினத்துடன் நிறைவுக்கு வரவுள்ளது. நாளைய தினம் இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. இறுதி நாள் நிகழ்வை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். அந்த வகையில் மாலை 3 மணி முதல் இந்த விளையாட்டு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகளை உங்களுக்கு நேரடியாக கொண்டு வர ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சிரசு டிவி தயாராக உள்ளது.